Daily. Taste the Daily. பொங்கல் பண்டிகை நெருங்கி உள்ள நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த சென்றாயம்பட்டி அகரம் கிராமங்களில் மண்பானை தொழிலாளர்கள் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். பாரம்பரிய தொழில் நஷ்டம், மூலப்பொருள் தடைகள், அரசு அலட்சியம் காரணமாக தொழில் சுருங்கி வரும் நிலையில் பொங்கலுக்கு மண்பானை பயன்பாட்டை மக்கள் உறுதி செய்ய வேண்டும் என தொழிலாளர்கள் வலியுறுத்துகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் மாசிலாபாளையத்தில் கடந்த ஒரு ஆண்டாக கிளை நூலகம் பூட்டி கிடப்பதால் மாணவர்களின் கல்வித்திறன் கேள்விக்குறியாகியுள்ளது. பராமரிப்பு பணிகளுக்காக 1.5 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்படும் நிலையில் தற்போது நூலகம் பூட்டியே கிடப்பதால் புதர்மண்டி விஷஜந்துக்களின் கூடாரமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் நூலகத்தில் மாணவர்கள் படித்து வந்த புத்தகங்கள் என்ன ஆனது என்று தெரியவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நூலகத்தை மாணவர்களின் பயன்பாட்டிற்கு மீண்டும் கொண்டுவர மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்தும் இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருத்தணி அருகே வீரகநல்லூர் பகுதியில் பகத்சிங் நகர் பகுதியில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு அரசு சார்பில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டது. ஆனால் இதுவரை இந்த குடிநீர் தொட்டியை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் சுகாதாரமற்ற வகையில் உள்ள குடிநீர் தொட்டியில் இருந்து தண்ணீர் விநியோகிக்கப்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியாத திமுக அரசு வெற்று விளம்பரத்திற்காக மட்டுமே திட்டங்களை தொடங்குவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை ராஜாஜி சாலை சுரங்கப்பாதை பாலம் பராமரிப்பு இன்றி சிதிலமடைந்து இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளது. ரிசர்வ் வங்கி அருகில் உள்ள முக்கிய பாதையில் தினமும் ஆயிரக்கணக்கானோர் பயணம் செய்யும் நிலையில் தூண்கள் உடைந்து காட்சியளிக்கின்றன. மழை பெய்தாலே பேரபாயம் என்ற அச்சத்தில் வாகன ஓட்டிகள் தவிக்கும் நிலையில் புகார்களை அலட்சியப்படுத்தும் மாநகராட்சி நிர்வாகம் மீது கடும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அனுமதியின்றி நடைபெற்ற வெள்ளி மஞ்சு விரட்டில் காளைகள் முட்டியதில் 13 பேர் காயமடைந்தனர். ஊர்குளத்தான்பட்டி கிராமத்தில் முனியன் கோயில் படைப்பு திருவிழாவை ஒட்டி அனுமதியின்றி வெள்ளி மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இந்த மஞ்சு விரத்தில் ஏராளமான காளைகள் அவிழ்த்து விடப்பட்ட நிலையில் வீரர்கள் காளைகளை போராடி அடக்கினர். உரிய அனுமதியும் பாதுகாப்பும் இன்றி நடைபெற்ற மஞ்சு விரட்டில் காளைகள் முட்டியதில் 13 பேர் காயமடைந்தனர். உரிய அனுமதியின்றி இதுபோல நடைபெறும் மஞ்சு விரட்டு குறித்து விடியாத திமுக அரசின் கேபிள் துறை எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள தீர்த்தமலை தீர்த்தகிரீஸ்வரர் கோயில் வாகன நிறுத்தத்தில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை மீறி கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பக்தர்கள் கேள்வி எழுப்பினால் அரசு அதிகாரிகளே தங்களிடம் இருந்து கையூட்டு பெறுவதாக பக்தர்களை மிரட்டுவதாகவும் தெரிவிக்கின்றனர். எனவே விடியாத திமுக அரசு அதிக கட்டணம் வசூலிக்கும் ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். விடியாத திமுக ஆட்சியில் அறநிலையத்துறையினர் பக்தர்களிடம் இருந்து வசூல் வேட்டையில் ஈடுபடுவதிலேயே குறிக்கோளாக இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை ராயபுரம் பழைய வண்ணாரப்பேட்டையில் அங்கன்வாடி மையம் அருகே குப்பை தொட்டிகள் குவிக்கப்பட்டுள்ளதால் கடும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதனால் கொசு உற்பத்தி அதிகரித்து டெங்கு, மலேரியா மற்றும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பெற்றோர் அச்சம் தெரிவிக்கின்றனர். தனியார் குப்பை சேகரிப்பு நிறுவனத்தின் மெத்தனத்தால் குழந்தைகள் நலன் கேள்விக்குறியாகி உள்ளது. மாநகராட்சி நிர்வாகம் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் விதிமுறையை மீறி இயக்கப்படும் தனியார் பேருந்துக்கு எதிராக புகார் அளிக்க சென்ற பட்டதாரி பெண்ணை வட்டார போக்குவரத்து அலுவலர் தரக்குறைவாக பேசி மிரட்டியதாக பாதிக்கப்பட்ட பெண் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். பாலக்கோடு பகுதியில் சட்டவிரோதமாக வெளி மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள தனியார் பேருந்தின் உரிமையாளர் மீது அருணேஸ்வரி என்ற பெண் தர்மபுரி வட்டார போக்குவரத்து அலுவலரிடம் புகார் அளிக்க சென்றுள்ளார். அப்போது புகாரை வாங்க மறுத்த அதிகாரிகள் அப்பெண்ணை தரக்குறைவாக பேசி மிரட்டியுள்ளனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். மேலும் இந்த பஸ் ஓனர் அருணாச்சல் பிரதேசல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஒரு வெஹிக்கிளை கொண்டு ஃபேக் ரெஜிஸ்ட்ரேஷன் தர்மபுரி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பண்றாங்கன்ற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான உண்மை ஆவணங்களை எடுத்துட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இன்னைக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஆர்டிஓ என்னோட கம்ப்ளைண்ட்டை வாங்க மறுத்து என்ன ஒருமையில பேசிட்டாரு. நான் ஏன் என் கம்ப்ளைண்ட்டை வாங்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டதுக்கு தபால்ல நீங்க போடுங்க, உன் கம்ப்ளைண்ட்டை நான் வாங்க முடியாது
அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே நான் வந்து எஸ்பி ஆபீஸ்ல நடவடிக்கை எடுக்க சொல்றேன், வழக்கு பதிய சொல்றேன், ஃபர்ஸ்ட் என் ஆபீஸை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி பேசினாருங்க. சூப்பரண்டும் அங்க சம்பந்தமே இல்லாம வந்து வெளியே போங்க ஆபீஸை விட்டு அப்படின்னு அவரும் தகாத வார்த்தையால பேசினாரு.